வணக்கம். இந்த வீடியோல லிங்க்ஸ் பத்தி பார்க்கலாம். லிங்க்ஸ் லிங்க்ஸ்னா நம்ம ஒரு டெக்ஸ்டையோ இமேஜையோ கிளிக் பண்றது மூலமா அது வேற பேஜுக்கு போகிறது தான் லிங்க்ஸ்னு சொல்றோம். இந்த லிங்க்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு. இத ஆங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லிங்க்ஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஆங்கர் டேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆங்கர் டேக் ஓபனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இது ஒரு கண்டெய்னர் டேக். இந்த ஆங்கரோட ஓபனிங் டேக்ல நம்ம ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். அது href. hrefனா ஹைப்பர் ரெஃபரன்ஸ். நம்ம ஒரு பேஜை கிளிக் பண்ணி அது இன்னொரு பேஜுக்கு போகிற அந்த பேஜ் எங்க இருக்கு அப்படின்ற ரெஃபரன்ஸை நம்ம கொடுக்கிறோம். அதான் ஹைப்பர் ரெஃபரன்ஸ். அடுத்து நான் டெக்ஸ்ட் ஆங்கர்ஸ் அப்படின்னா எந்த ஒரு டெக்ஸ்டுமே இல்லாம வெறும் இமேஜோ ஜிஃபோ அந்த மாதிரி ஆங்கர் டேக்ல நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு ஓபனிங் ஆங்கர் டேக் கொடுத்துருக்கேன். கீழே க்ளோசிங் ஆங்கர் டேக் நான் கொடுத்துருக்கேன். நடுவுல நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். அந்த இமேஜோட சோர்ஸ், அந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்குன்றத நான் இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல கொடுத்துடுறேன். நான் கொடுத்திருக்க இந்த இமேஜ் இப்ப லிங்க் கொடுக்க ஆங்கரோட ஓபனிங் டேக்ல href அப்படின்ற ஆட்ரிபியூட் கொடுத்து கிளிக் டு நான் கொடுத்திருக்க இமேஜ் yahoo.jpg. என்னோட லிங்க் எந்த இடத்துக்கு போகணும்னா www.yahoo.com ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ அதனால அதுக்கு ரிலேட்டிவான இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த வெப்சைட் ஓபன் ஆயிடும். இதுதான் எந்த ஒரு டெக்ஸ்டுமே இல்லாம வெறும் இமேஜ் ஜிஃப் நம்ம ஆங்கர் டேக்ல கொடுத்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம லிங்க்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம ஆங்கர் டேக் கொடுத்துருக்கோம், க்ளோசிங் டேகும் கொடுத்துருக்கோம். அதுக்கு நடுவுல நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அந்த கண்டென்ட் தான் நம்மளோட வெப்பேஜ்ல தெரியும். அதை கிளிக் பண்ற மூலயமா வேறொரு பேஜுக்கு போகிற அந்த லிங்க், அந்த பேஜோட சோர்ஸை தான் நம்ம ஓபனிங் டேக்ல கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு நம்மளோட வெப்பேஜ்ல விசிபிள் ஆகும். டிஃபால்ட்டா அது ப்ளூ கலர்ல தான் தெரியும். நம்ம ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருந்தா அதுவும் அண்டர்லைனோட. அததான் லிங்க்ன்ற ஆட்ரிபியூட். ஏன் லிங்க் அப்படின்னா ஆக்டிவ் லிங்க். இப்ப நம்ம நிறைய லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல ஏதாச்சும் ஒரு லிங்க் மட்டும் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருக்கோம்னா அது அந்த இடத்துல ரெட் கலர்ல விசிபிள் ஆகும் டிஃபால்ட்டா. இதுவே விசிட்டர் லிங்க் தான். அதே மாதிரி நம்ம நிறைய லிங்க் கொடுத்துருப்போம். அதுல சிலதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்போம். அதெல்லாம் பர்பிள்ல நமக்கு தெரியும். இந்த கலரிங்கும் நம்ம கலர்ஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம இதோட கலரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர்ல ஆக்டிவ் லிங்க் இருந்திருக்குமோ இல்ல விசிட்டர் லிங்க் நான் பார்த்த லிங்க்ஸ்ல எனக்கு எந்த கலர்ல தேவையோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரிங்க இந்த லிங்க்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இதை பாடி டேக்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆக்டிவ் லிங்க்ல இந்த கலர்ல தான் இருக்கணும், விசிட்டர் லிங்க்லாம் இந்த கலர்ல இருக்கும். நம்ம அந்த பேஜ்ல கிரியேட் பண்ற எல்லா ஆக்டிவ் லிங்க்கும் நமக்கு ஒரே கலர் தான் இருக்கும். விசிட்டர் லிங்க்லாம் ஒரே கலர் நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா இந்த கலர்ல நமக்கு விசிபிள் ஆகும். அடுத்து புக்மார்க். புக்மார்க் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா இப்ப நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம HTML டாக்குமெண்ட்ல நம்ம டைப் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் சிம்பிளா கிரியேட் பண்ணா கூட ஒரு வெப்பேஜ நம்ம நிறைய கோடிங்ஸ் கொடுப்போம். அப்போ ஒரு பெரிய பேஜ் நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா அதுல நிறைய கோடிங்ஸ் நம்ம கொடுத்துதான் நம்ம கண்டென்ட் டைப் பண்ணுவோம். அப்படி கொடுக்கும்போது இப்ப நான் நிறைய கண்டென்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நடுவுல நான் கண்டென்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதோட ரெஃபரன்ஸ் அந்த பேஜோட ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக்மார்க்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அந்த பேஜோட மெயின் தான் நம்ம காட்ட போறோம், புக்மார்க்கா சொல்ல போறோம். அப்படின்னா அந்த பேஜ் நிறைய கிரியேட் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கிரியேட் பண்ணிருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறமா நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நான் மாத்தி கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க பேராகிராஃப் மட்டும் தேவை அப்படின்றதுனால பேராகிராஃப்ல போய் நான் ஐடி அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நான் கொடுக்குறேன். இந்த ஐடின்றத நான் டீட்டெயிலா உங்களுக்கு வரப்போற வீடியோஸ்ல சொல்றேன். இப்போ நான் லிங்க்ஸை பத்தி உங்களுக்கு சொல்றதுனால இல்ல ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம புக்மார்க் கிரியேட் பண்ணலாம்.
ஸோ அதனால தான் இந்த ஐடியை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இப்போ பேராகிராஃப்ல நம்ம p டேக் யூஸ் பண்ணுவோம். p ஓப்பனிங் டேக்ல தான் வந்து நம்ம எப்பவுமே ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஐடின்னு கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அது வந்து அந்த பேராகிராஃபோட ரிலேட்டடாகவோ இல்ல நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு இப்போ நடுவில் தான் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல போய் நான் வந்து ஒரு ஆங்கர் டேக் கொடுத்து அந்த ஆங்கர் டேக்ல வந்து hrefஆ நான் வந்து ஆஷ் அப்படின்னு வந்து யூஸ் பண்றேன். இந்த ஆஷ் நான் யூஸ் பண்ணேன்னா அந்த பேஜ்குள்ளேயே வந்து எங்க இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணும் இந்த ஆங்கர் டேக். ஆஷ்ன்னு கொடுத்து நான் ஐடி வந்து அந்த இடத்துல அந்த பேஜோட ரிலேட்டடாவோ இல்ல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ற ஏதாச்சும் ஒன்று கொடுக்க சொன்னேன். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ht அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆங்கர் டேக்ல ஆஷ்ன்னு போட்டு ht அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா நான் இந்த ஆங்கர் டேக் கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இந்த பேஜோட ஃப்ரண்ட்ல தான் நான் பேராகிராஃப்ல ஐடி கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் புக் மார்க். ஃபர்ஸ்ட் ஐடி கொடுத்துடணும், அதுக்கப்புறமா நம்ம லிங்க் கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுத்தாதான் நம்மளோட வெப்பேஜ்ல நம்ம டாக்குமெண்ட் நம்ம நிறைய டைப் பண்ணி வச்சிருப்போம். அதாவது வெப்பேஜ்ல நமக்கு விசிபிள் ஆகும். நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளோட வெப்பேஜ்ல அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வந்து அது ஸ்க்ரோல் பண்ணி அதை வந்து நமக்கு காட்டும். இப்ப நம்ம பார்த்த இந்த லிங்க்ஸை பிராக்டிக்கலா நோட்பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட்டை வெப் ப்ரௌசர்ல பார்க்கலாம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல சர்ச்ல போய் நான் நோட்பேட் பிளஸ் பிளஸ்னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நோட்பேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் புதுசா ஃபைல்ல போய் ஒரு நியூ நோட்பேட் வந்து ஓப்பன் பண்றேன். நார்மலா நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண என்னென்ன HTML கோட்ஸ்லாம் தேவை அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம லிங்க்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் அதை டைட்டில்ல கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் வந்து நான் லிங்க்ஸ்ன்னு கொடுத்து .html எனக்கு வந்து டெஸ்க்டாப்ல வேணும் கொடுத்துட்டு சேவ் பண்ண உடனே என்னோட நோட்பேட் ஃபைல் வந்து HTML ஃபார்மேட்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப்ல links.html இருக்கு. வெப்சைட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. நான் வெறும் லிங்க்ஸ் மட்டும் டைட்டில்ல கொடுத்ததுனால அது மட்டும் எனக்கு விசிபிள் ஆயிருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு லிங்க் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். போய் நம்ம ஒரு லிங்க் கிரியேட் பண்ண முதல்ல ஆங்கர் டேக் கொடுக்கணும். ஆங்கர் டேக் ஓப்பனிங் டேக் முதல்ல கொடுத்துக்கிறேன், க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இந்த ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் நடுவில் நான் எழுதுற கண்டென்ட்டை தான் நம்மளோட வெப் ப்ரௌசர்ல நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த பேஜுக்கு போகும். ஸோ கிளிக் பண்றக்கூடிய அந்த டெக்ஸ்ட் என்னன்றத நான் இங்க கொடுக்குறேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் google.com வச்சுக்கிறேன். ஸோ அதனால நான் கிளிக் பண்ற டெக்ஸ்ட் வந்து எனக்கு google.com நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். ஸோ google.com மட்டும் எனக்கு வந்து லிங்க்ல வரும். நான் வந்து நார்மலா டெக்ஸ்ட் வந்து கிளிக் டுன்னு ஃப்ரண்ட்ல கொடுத்துக்கிறேன். இப்போ லிங்க் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓப்பனிங் டேக் இருக்குல்ல ஆங்கர், அதுல hrefன்னு நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெப்பேஜ் வந்து அதோட பாத்தை தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போறோம். நம்ம வந்து வெப்சைட் கொடுக்கறதுனால அது வந்து http:// கொடுத்து google.com வெப்சைட் நான் கொடுக்குறேன். www.com google.com கொடுத்துட்டு அகைன் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ஃபைல்ல போய் சேவ் பண்ணிட்டு நம்ம வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணா அந்த google.com மட்டும்தான் நம்ம ஆங்கர் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் நமக்கு அண்டர்லைன்ல காட்டுது. டிஃபால்ட்டா நம்ம ஒரு லிங்க் கொடுத்தா அது ப்ளூ கலர்ல நமக்கு விசிபிள் ஆகும். அதனால இது ப்ளூ கலர்ல விசிபிள் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண உடனே
இது வந்து அந்த google.com வெப்சைட்க்கு வந்து போயிடுச்சு. இது வந்து அதே பேஜ்ல இருக்கிறதுனால நான் திரும்பவும் என்னோட கரண்ட் பேஜ் இருக்குன்னா நான் பேக்ல போக வேண்டியதா இருக்கு. ஸோ அதுக்கு இந்த ஆங்கர் டேக்ல வந்து டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்கலாம். இதுல வேல்யூ வந்து _blank கொடுக்கறது மூலமா நம்மளோட வெப் பேஜ்ல வந்து கரண்ட் பேஜும் இருக்கும், நம்ம ஒர்க் பண்ற பேஜும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து நம்ம இந்த டார்கெட் கொடுக்குறோம். இதை வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்து blank அப்படின்னு கொடுத்து நான் ஃபைல்ல போய் சேவ் பண்ணிட்டு என்னோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நான் google.com கொடுத்தேன்னா எனக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகி என்னோட வெப்சைட் நான் கொடுத்துருக்க வெப்சைட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். நான் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பேஜும் இருக்கும். எனக்கு நான் என்ன பேஜ் வந்து ரீட் பண்ணணும்னு நினச்சி நான் கிளிக் பண்ணணும், அந்த பேஜ் வந்து எனக்கு நியூவாக ஒரு டேப் ஓப்பன் ஆகி நம்மளோட வெப்சைட் வந்து அதில் ஓப்பன் ஆகும். இது இல்லாம இன்னும் என்னென்ன டார்கெட்ஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இத காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம வந்து blank பார்த்தாச்சு. அடுத்தது வந்து செல்ஃப், அடுத்து வந்து டாப், அடுத்து வந்து பேரண்ட் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெப் ப்ரௌசர்ல போய் இதோட ஆக்டிவிட்டி என்னன்றதை பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 4 கிரியேட் பண்ணியிருக்கேன். முதல்ல இருக்கிறது வந்து நம்ம blank கொடுத்தோம், நியூவா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது நமக்கு, அதுல நம்மளோட வெப்சைட் வந்து நமக்கு வருது. இதுவே நான் ரெண்டாவது வந்து செல்ஃப் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு அதே பேஜ்ல தான் ஓப்பன் ஆகுது. அடுத்து வந்து நான் டாப்னு கொடுத்துருக்கேன், இதுவும் எனக்கு வந்து அதே பேஜ்ல தான் ஓப்பன் ஆகுது. அடுத்து வந்து கடைசியா நான் பேரண்ட் கொடுத்துருக்கேன், இதுவும் அதே பேஜ்ல ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு அதே பேஜ்ல தேவை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல டார்கெட்ன்ற இந்த ஆட்ரிபியூட் இந்த ஆங்கர் டேக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. நமக்கு வேறொரு பேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த blank அப்படின்ற வேல்யூ வந்து டார்கெட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தா நமக்கு வந்து வேற பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் டார்கெட் ஆட்ரிபியூட்ஸ். அடுத்து வந்து நம்ம நான் டெக்ஸ்ட் ஆங்கர், எந்த ஒரு டெக்ஸ்டுமே இல்லாம வெறும் இமேஜ் ஜிஃப் அந்த மாதிரி வச்சு எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இமேஜ் வச்சு உங்களுக்கு சொல்றேன். அதாவது சம் பிரேக் வந்து விட்டுட்டு எனக்கு ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு ஆங்கர் டேக்ல கொடுத்துருக்கோம்ல, அதையே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல நமக்கு எந்த ஒரு டெக்ஸ்டும் இருக்கக்கூடாது. நான் டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த லிங்க் வந்து நான் இந்த இடத்துல கூகுள் எடுத்துட்டு யூடியூப் கொடுத்துக்கிறேன். ஒரு சேஞ்ச்காக. அடுத்து வந்து இமேஜ் டேக் வந்து ஓப்பனிங் ஆங்கர் டேக்கும் க்ளோசிங் ஆங்கர் டேக்கும் நடுவில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஓப்பனிங் டேக் மட்டும்தான். ஸோ இதோட ஆட்ரிபியூட் வந்து நாம வந்து இதுல கொடுக்கணும். எனக்கு வந்து தேவையான இமேஜ் நான் கொடுக்க சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த சோர்ஸ்ல நமக்கு எந்த இமேஜ் தேவையோ அதோட ஃபைல் பார்த்து நம்ம இந்த இடத்துல கொடுக்க போறோம். நான் வந்து டெஸ்க்டாப் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல image for HTML tutorialsனு ஒரு ஃபைல் இருக்கு. இதை ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணோடனே இல்ல சில இமேஜஸ் இருக்கு. நான் வந்து இந்த இமேஜ் எடுக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போய் இதோட ஃபைல் லொகேஷன் இருக்கும், இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது அதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு
இந்த mickey.jpg தான் இந்த ஃபைலோட நேம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை காப்பி பண்ணி நம்மளோட நோட்பேட் எடுத்து ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம நோட்பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த சோர்ஸ்ல போய் இதை பேஸ்ட் பண்ணிட்டு அதே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து அந்த இமேஜோட நேம் நம்ம பார்த்தோம்ல mickey.jpgன்னு இதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டு வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த இமேஜ் வந்துடும். இந்த இமேஜோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணனாலும் இந்த இமேஜ் டேக்ல போய் வித் அண்ட் ஹைட் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது ஓகே. இப்போ இந்த இமேஜ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம லிங்க் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஆங்கர்ல hrefல நான் யூடியூப்க்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நான் டார்கெட் பிளாங்க்னே மாத்திக்கிறேன். ஏன்னா எனக்கு வேற ஒரு நியூ பேஜ்ல ஓபன் ஆகணும். நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு நியூவா ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. நான் யூடியூப் வெப்சைட் கொடுத்ததுனால எனக்கு யூடியூப் ஓபன் ஆகுது. என்னோட கரண்ட் பேஜும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் பேஜும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லிங்க்ஸோட கலரிங் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி இந்த இடத்துல இப்ப நம்ம பார்த்து முடிச்ச லிங்க்ஸ்லாம் நமக்கு பர்பிள்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கலர்ல இருக்கு. நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் நம்மளோட கூகுள் ஒரே ஒரு google.com ஓபன் பண்ணோம். அது ப்ளூல இருந்துச்சு பாத்தீங்களா? நம்ம அந்த வெப்சைட்டை பார்க்கவே இன்னும் அந்த லிங்க் நம்ம பார்க்கவே இல்லைன்னா அது ப்ளூல இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுனால பர்பிள்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்டிவ்னா இது இந்த இடத்துல ரெட். நான் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ பேஜுக்கு போகணும் அப்படின்னா இப்போ பேஜ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ அது ஆக்டிவாக இருக்கும்போது அது ரெட்ல எனக்கு விசிபிள் ஆகுது. கீஸ் இதோட கலரிங் நான் சேஞ்ச் பண்ணணும்னா நோட்பேடில் போய் பாடியில் போய் முதல் லிங்க் அப்படின்றது நான் பிங்க் அப்படி கொடுத்துக்கிறேன். அடுத்து ஏ லிங்க்னா ஆக்டிவ் லிங்க். இது ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல ரெட்ன்னு இருக்கு டிஃபால்ட்டா. அடுத்தது வி லிங்க். இது பர்பிள்ல டிஃபால்ட்டா இருக்கு. நம்ம எல்லோ கொடுத்துப்போம். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். ப்ளூல மாறிச்சு பாத்தீங்களா? நமக்கு பிங்க் மட்டும் தெரியாது. ஏன்னா இது எதுவுமே ஆக்டிவா நம்ம விசிட் பண்ணாம இல்லை, எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டோம். அதனால இது எதுவுமே பிங்க்ல நமக்கு விசிபிள் ஆகல. நம்ம புதுசா ஒன்று கிரியேட் பண்ணா அது நமக்கு பிங்க்ல வரும். இதுதான் சிம்பிளா ஒரு லிங்கை கிரியேட் பண்றது. இனி வரப்போற வீடியோஸ்ல இந்த லிங்க்ஸை வச்சு நம்ம எப்படிலாம் டிஃப்ரெண்டா லிங்க்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணலான்றத பார்க்கலாம். Thank you.